எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க? இந்த படத்துல வந்து எல்லாமே இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சென்டிமென்ட். தயவு செஞ்சு வீட்டில் யாராவது கொரட்டை விடுறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு வந்து நிறையா கனெக்ட் ஆகும். காமெடி சரி, அழுக சரி, அழுகாச்சியாவே ஆக்டிங் மாதிரி இல்லாம எல்லாரும் நான் வந்து கொசுவால பிரச்சனை வரும்னு நினைச்சேன். ஒரு பேரிங் அவரோட சீன்ஸ்லாம் செம்ம ரியாலிட்டியா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க? இந்த படத்துல வந்து எல்லாமே இருக்குங்க. ஒரு மாமா மச்சானுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு கப்புள், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராம அதை எப்படி கேரி பண்ணணும்னு சொல்றாங்க. அண்ட் வந்து லவ் போர்ஷன்ஸ் வந்து வரும்போது அழகா ரொம்ப கியூட்டா இருக்குல்ல அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அண்ட் கூட்டு குடும்பத்தோட வேல்யூ என்ன அப்படின்னு இருக்கு. ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துன்னா அசால்ட்டா எப்படி அதை சரி பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா படத்தோட நேம் வந்து குட் நைட் இருந்தாங்க. அந்த குட் நைட்டுக்கும் தூக்கத்துக்கு எல்லாம் சம்பந்தம் இருக்கா? குட் நைட்னா தூக்கம் தானங்க. குட் நைட்க்கும் தூக்கத்துக்கு சம்பந்தம் இருக்கு. எதனால அந்த டைட்டில் வச்சிருக்காங்க? கொரட்டை விடுறாரு. சோ குட் நைட் அது ரெண்டும் கனெக்ட் ஆகுது. வேற என்ன படம் பேர் வச்சா நல்லா இருக்கும் நீங்க யோசிச்சு அப்புறமா சொல்லுங்க. நீங்க கொரட்டை விடுறீங்களா? இது வரைக்கும் விட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். என் பக்கத்துல தூங்குறவங்க தான் கேட்கணும். எனக்கு தெரியல. படத்துக்கு கொரட்டான பேர் வச்சிருக்காங்க. குட் நைட் வச்சிருக்கீங்க, நல்லா தானே இருக்கு. ஏன் இதுல என்ன உங்களுக்கு தப்பு இருக்கு? யாரோட இதுல எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிப்பாங்க. நீங்க பேரையே